தாவேக தலைவர் விஜயை மட்டுமே எங்களுக்கு ஒரு பொம்மையா பயன்படுத்தி காங்கிரஸ் வந்து திமுக கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி கிட்டத்தட்ட திமுக 20 சீட்டு தரேன்னு சொன்னாங்க. நீ எனக்கு சீட்டு கொடுக்கலன்னா நான் விஜய் கூட போயிடுவேன், நீ எனக்கு சீட்டு கொடுக்கலன்னா நான் விஜய் கூட போயிடுவேன்னு சொல்லிட்டு விஜயை மட்டுமே காரணம் காட்டி திமுக கிட்ட ஒரு பயமுறுத்தல், ஒரு அச்சுறுத்தல் உருவாக்கி காங்கிரஸ் இன்னைக்கு 28 எம்எல்ஏ சீட்டு, ஒரு ராஜ்யசபா சீட்டு கேட்டு வாங்கிட்டாங்க. இது முழுக்க 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 ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் யாருக்கு தந்துச்சுன்னு சொல்லி கேட்டோம்னா திரு நடிகர் விஜய் அவர்களுக்கு. விஜய் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில இருந்து தமிழ் மக்களுக்கு எதிரிகளாக தமிழ் மக்களை எதிரியாக கருதி கொலை செஞ்ச ராஜபக்சேவுடைய பையன், ஓகேங்களா? அவர் கோத்தபய ராஜபக்சே என்ன பண்ணுறாரு, அவங்க ராஜபக்சேவோட பையன் என்ன பண்ணுறாரு, நடிகர் விஜயை கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்ன உடனே வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாரு. அன்னைக்கு தமிழ் ஈழ படுகொலையில தமிழ் மக்களை காங்கிரஸ் கூட்டணி சேர்ந்து கொலை பண்ணும் பொழுது, ஓகேங்களா, அங்க இலங்கையில ஸ்ரீலங்காக்காரன் வந்து தமிழ் மக்களை கொலை பண்றான். அப்ப கூட துணை போனது காங்கிரஸ் கட்சி. அப்ப தமிழ் மக்களுக்கு துரோகம் பண்ணது காங்கிரஸ், தமிழ் மக்களை கொண்டு குவிச்சது சிங்களக்காரங்க. இப்படி இருக்கும் பொழுது அந்த ராஜபக்சே குடும்பம் இவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மக்களுக்கு எதிரிகளாக தான் இருந்தாங்க. ஒருத்தன் நேர் எதிரியா இருந்தான், ஒருத்தன் துரோகியா இருந்தான். இவங்க 2 பேருக்குமே கூட்டணியா யார், இவங்க 2 பேருக்குமே பொதுவான நண்பனா யார் இருக்கிறாரு, திரு நடிகர் விஜய் அண்ணா இருக்கிறாரு, ஓகேங்களா? இவர் கட்சி ஆரம்பிச்சு வந்த உடனே கட்சி ஆரம்பிச்சின உடனே ராஜபக்சே கொடுப்பான் வாழ்த்துக்கள் சொல்லுது. இவர்கிட்ட இவருடைய நடிகர் விஜய் அண்ணாவுடைய ஜனநாயகன் படத்துடைய தேதி தள்ளி போறதுக்கு ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு ஆதரவு குரல் கொடுக்குறாரு. இப்படி இருந்துட்டு இருந்த காலகட்டத்தில் இவர் விஜய் அண்ணா என்ன நினைச்சாரு, சரி ஓகே நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா ஆதரவு கொடுக்குறாங்க, ஓகே இவங்க நம்ம கூட கூட்டணிக்கு வர போறாங்களாட்டான்னு சொல்லி அந்த ஒரு நிலைப்பாடுல இருந்தார் நடிகர் விஜய் அண்ணா. அப்படி இருந்த காலகட்டத்தில், அப்படி இருந்த ஒரு நேரத்தில் விஜய் அவர்களை காரணம் காட்டியே திமுக கிட்ட கூட்டணி சீட்டு பேச்சுவார்த்தை நடத்தி காங்கிரஸ் வந்து ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் அப்பாவியே ஏமாந்து போனது யாருன்னு சொல்லிட்டோம்னா நடிகர் விஜய் அண்ணா. உண்மையாலுமே அவருடைய மைண்ட் செட், அவருடைய ஃபோக்கஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வேற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாரு. பட் ஆனால் அவருக்கான நேரங்காலம் அப்படிங்கிறது அவருக்கு கை கொடுக்கலன்னு தான் சொல்லணும். உண்மையிலே அவருக்கு ஆசைப்பட்ட மாதிரி நடந்துருந்துச்சு அப்படின்னா எவ்வளவோ மாற்றம் வந்திருக்கும். அவர் கட்சி ஆரம்பிச்சப்ப இருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் அவர் வாழ்க்கையில ஒரு கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டாரு. கனவுல திரிசாவை மட்டும் தான் நினைப்பாரு என்னமோ தெரியல. ஆனா கனவுல அவருக்கு நிஜத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது நடிகர் விஜய் அண்ணாவுக்கு வந்துட்டு இருக்குது. கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ன உடனே கரூர் 41 பேர் இறந்து போன துயர சம்பவம் அவருக்கு வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத கருப்பு புள்ளி அப்படிங்கிறது விஜயோடைய அரசியல்ல. கரூர்ல 41 பேர் அப்பாவிகள் இறந்து போன கரூர் துயர சம்பவம் ஃபர்ஸ்ட் அவருக்கு வந்த பெரிய பிரச்சனை. 2வது வருமான வரி ஏமாத்திட்டாரு, சம்பளத்தை கணக்கில் காட்டாம ஏமாத்திட்டாருன்னு சொல்லி 1.5 கோடி ரூபாய் ஃபைன் கட்டினாரு. சிபிஐ வழக்கு வந்துச்சு, போயிட்டு இது பண்ணாரு. அவர் நடிச்ச ஜனநாயகன் படம் வெளியில விட முடியல. இது எல்லாத்தையும் தாண்டி அவருடைய மனைவி வந்து விவாகரத்து வேணும்னு சொல்லி கோர்ட்ல போய் கேஸ் போட்டிருக்கிறாங்க. பொதுவா தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சம்சாரம் போனா சகலமும் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா விஜய் அண்ணா வந்து பாத்தீங்கன்னா அவங்க மனைவி வந்து வேற ஒரு நடிகரோட, என் கணவருக்கு வேற ஒரு நடிகையோட தொடர்பு இருக்குதுன்னு சொல்லி விவாகரத்து கேட்டிருக்கிறாங்க. இது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து விஜய்க்கு வந்து ஒரு பின்னடைவு தான். நம்ம விஜயோடைய பர்சனல் தனிநபர் விமர்சனம் அப்படிங்கிறது விஜய் அண்ணா அவர் மேலே வைக்க போகிறது கிடையாது. அது நம்மளுக்கு தேவையில்லாத ஒன்று. அது வந்து நாகரிகமான ஒரு செயல் கிடையாது. நம்ம அதை செய்ய போகிறதும் கிடையாது. நாம் என்ன சொல்கிறோம், நாம் சொல்ல வர்றது என்னது, அவர் கட்சிக்கு வந்த வாட்டி அவர் வாழ்க்கையில் இவ்வளவு பின்னடைவுகள் அப்படிங்கிறது வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு பிரச்சனை விஜய்க்கு வரும்போதெல்லாம் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, திமுகவை குறை சொல்லுவாங்க அல்லது பிஜேபியை குறை சொல்லுவாங்க. இப்போ கரூர்ல 41 பேர் இறந்து போன துயர சம்பவத்துக்கு திமுகவுடைய சதிவேலை காரணம்னு சொல்லி தாவேகாக்கார ஒரு சில தொண்டர்கள் சொன்னாங்க. இதுவே அவருடைய படம் வெளியில வராம போனப்ப இங்க கீழே திமுக சதி பண்ணிருச்சு, மேல பாஜக சதி பண்ணிருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க தொண்டர்கள் சொன்னாங்க. இப்ப அவங்க மனைவி வந்து விஜய் அண்ணா கூட விவாகரத்து வேணும்னு சொல்லி கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கிறாங்க. விவாகரத்து கோரி வழக்கு தொடுத்திருக்கிறாங்க. இப்ப அவங்க யார் மேல புகார் சொல்ல முடியும்? வெளியாளுங்களால பிரச்சனை அப்படிங்கும் பொழுது இவங்க தூண்டி விட்டுருப்பாங்கலாம். இவங்க தனிநபர் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை அப்படிங்கும் பொழுது இப்ப இவங்க யாரையும் குறை சொல்ல முடியாது இல்லையா? இப்ப அது வந்து விஜய் அண்ணா, அவங்க மனைவி சங்கீதா, இவங்க இருவருக்குமான ஒரு தனிப்பட்ட விஷயம். அதை பத்தி நம்ம பேச போறது கிடையாது. இவர் கட்சிக்கு வந்த வாட்டி, கட்சி ஆரம்பிச்ச வாட்டி இவ்வளவு பிரச்சனை, சரி ஓகே. இவர்கிட்ட இருக்கக்கூடிய தொண்டர்கள் ரொம்ப அடிக்ட் ஆகிருக்கிறாங்க விஜய் அண்ணா அவர்கள் மேல. ஆனா அவருடைய ஒரு விஷயம் அப்படிங்கிறது, முக்கியமான விஷயம் என்னது, மக்களுக்கு சேவை செய்யறேன்ட்டு வந்திருக்கிறாரு. 100-200 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு வந்திருக்கிறாரு. அப்படிங்கும் பொழுது இவர் சேவை செய்யறதுக்கு வந்திருக்கிறேன்னு சொல்றாரு. எந்த அளவுக்கு சேவை செஞ்சு நாட்டை காப்பாற்றுவார் அப்படிங்கிறது அவர் ஜெயிச்சாருன்னா தெரியும். ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு சொல்லி கேட்டோம்னா அது நம்ம கையில் கிடையாது. களப்பணி செய்யறதுக்கு கட்சியில் ஆளுங்க வேணும். களப்பணினா என்னப்பா களப்பணி? கூட்டத்துக்கு வராங்க,
போய் எலெக்ஷனில் ஓட்டு போட போகிறாங்க அவ்வளோதானு சொல்லி கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு இந்த மாதிரி விஜய் அண்ணா இருந்தார் அப்படின்னா ஒரு 5000 ஓட்டு கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியாதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அப்படிங்கும் பொழுது 5.5 கோடி பேர் வாக்காளர்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் ஜெயிக்க முடியவே முடியாது. வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. 5000 ஓட்டு கவுன்சிலர் இருக்குது இல்லைங்களா? நம்ம ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஊராட்சி ஒன்றியத்தில் ஒன்றிய கவுன்சிலர் இருப்பாங்க. 5000 ஓட்டு இருக்கும். ஒரு ஒரு அப்ராக்சிமேட்லா அதிகமாகவும் இருக்கலாம், குறைவாகவும் இருக்கலாம். ஸ்டாண்டர்டான ஒரு அளவுங்கிறது 5000 ஓட்டு. அந்த 5000 ஓட்டு கவுன்சிலர் கூட களத்தில் இறங்கி பயங்கரமாக பணி செய்யணும். ஓகேங்களா? அப்போனா மட்டும்தான் அவங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது உறுதி செய்யப்படும். இவர் ஒருத்தர் மட்டும் நின்று ஜெயிக்கிறது இது என்ன அண்ணா போஸ்டா சொல்லுங்க? இல்லை இது என்ன ஒரு 100 கோடி ரூபா ப்ராஜெக்டா? இந்த ப்ராஜெக்ட்லாம் அடுத்த ப்ராஜெக்ட் 1 மாதம் கழிச்சு வருங்கிறதுக்கு யாரு பெரிய ஆளுன்னு காட்டுறது. இது விட்டா மறுபடியும் 5 வருஷம் காத்திருக்கணும். கொக்கு மீன் இறைக்கோசரம் காத்திருக்கிற மாதிரி காத்திருக்கணும். ஸோ அதுக்கான காம்படிஷன் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு நீச்சல் போட்டி இருக்குது. நீச்சல் போட்டியில் நீச்சல் தெரியும் அப்படின்றதுக்கோசரமே நீச்சல் தெரியும் அப்படிங்கிறத மட்டுமே அடிப்படையாக வச்சு நம்மளால கலந்துக்கிட்டு ஜெயிக்க முடியுமா? முடியாது. இப்போ நீச்சல் தெரிஞ்சிடும். ஓகேங்களா? நீச்சல் தெரியும், நீச்சல் போட்டியில நான் வேகமாக போய் ஜெயிச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூபா டைவர்ஸ் மாதிரி உள்ளாடி இறங்கி நம்ம போயிட்டு வெளியில் வர முடியுமா? முடியாது. அதே தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல மக்களுக்கு என் முகம் தெரியும், மக்களுக்குள்ளாடி நான் ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு எலெக்ஷன்ல வந்து ஜெயிக்கணும்னு சொல்லி விஜய் அண்ணா ஆசைப்படுறாரு. அவர் ஆசைப்பட்டாலுமே கூட அவருக்கான அடிப்படை திட்டங்கள் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி அவர் இன்னும் வெளிப்படையா பேசணும். அவர் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மக்கள் இதை பண்றாங்க இல்லையா, மக்கள் ஒத்துக்குவாங்க இல்லையா, நீங்களாம் என் கூட இருக்கிறீங்க தானா, இதெல்லாம் வந்து காமராஜர் பீரியட்ல இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த விதமான ஒரு அரசியல் அப்படிங்கிறது இவர் விஜய் அண்ணா முன்னெடுக்கக்கூடிய ஒரு விதமான அரசியல் அப்படிங்கிறது மேலை நாடுகள் அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகள்ல இந்த மாதிரி விஷயங்கள் தான் பின்பற்றுவாங்க. பெரும்பாலும் ஃபர்ஸ்ட் மீட் சந்திக்க மாட்டாங்க. அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் அப்டேட்டு. இவங்க யாரும் போய் அவங்க கிட்ட கேள்வி கேட்க முடியாது. அவர் என்ன சொல்றாரோ மற்றவங்களாம் கேட்டுட்டு தான் வரணும். ஓகேங்களா? விஜய் என்ன சொல்றாரோ மற்றவங்களாம் கேட்டுட்டு தான் வரணும். அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஒரு விஷயத்த மேனேஜ் பண்ணி கொண்டுட்டு போறாரு. இவருக்கான அரசியல் நகர்வுகள்லாம் யார் சொல்லி கொடுக்குறாங்கன்னு நம்மளுக்கு உண்மையிலே தெரியல. இதெல்லாம் சக்ஸஸ் ஆகுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா வெளிநாட்டுக்கு போய் வேணா இவர் வந்து கட்சி ஆரம்பிச்சாருன்னா கண்டிப்பா நல்லா வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இருக்குது. உள்ளூர்ல தமிழ்நாட்டுல இந்த மாதிரி உட்காந்துட்டு பேட்டி மட்டுமே கொடுக்காம, பேட்டி கூட நீ கொடுக்க வேணாம்பா சரியா, நீ பேட்டி கொடுக்கணும்னு உனக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க. ஆனால் மக்களுக்கு இதை தான் நான் செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லணும். சும்மா இந்த சினிமாவில் ஒரு 4 பேர் எழுதி கொடுத்த அந்த ரைட்டர் பேப்பர் ஓகேங்களா, எழுதி வச்ச பேப்பரை பார்த்துட்டு உங்களுக்கு நான் வந்து ஊழலற்ற ஆட்சியை கொடுப்பேன், உங்களுக்கு நான் வந்து இதை செஞ்சு கொடுப்பேன் அதை செஞ்சு கொடுப்பேன்லாம் கிடையாது. இப்போ சேலம் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா சேலம் மாவட்டத்தில் வந்திருக்கிறாரு அப்படின்னா சேலம் மாவட்டத்துக்கு வந்துட்டு கூட உங்கள் மாவட்டத்துக்கு இதெல்லாம் குறை இருக்குது, அந்த குறையை நான் சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல கிடையாது. அவரு உங்களுக்கு இவ்வளோ விஷயம் நடக்குது. அவர் நின்று பேசினார்ல சீல்நாயக்கம்பட்டி மலை, சீல்நாயக்கம்பட்டி அடிவாரம், அவருக்கு பின்னாடி இருந்த ஷெட்டுக்கு பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா மலையை சுரண்டி வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்து இவரால் பேச முடியுமா? அவர் நிற்கிற இடத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய குறைபாடை பற்றியே அவர் பேசலையே. பின்னாடி வந்து மலை வளம் சுரண்டப்படுகிறது, இதை நான் வந்து தடுத்து நிறுத்துவேன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. என் ரசிகர்கள்லாம் குடிச்சு குடும்பத்தை விட்டு விலகி போகிறாங்க, தன்னைத்தானே அழிச்சிக்கிறாங்க, குடும்பம் வந்து குட்டி சுவரா போகுது, உங்கள் குடும்பம் வந்து நல்லா இருக்குன்னா யாரும் குடிக்காதீங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு, யாரும் தம் அடிக்காதீங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. விஜய் அவர்கள் சொன்னால் கேட்பாங்க தானே? விஜய்க்கோசரம் உயிரை கூட கொடுப்பேன்னு சொல்லக்கூடிய நடிகர் விஜய் அண்ணாவுக்கோசரம் உயிரை கூட கொடுக்கக்கூடியவங்க தானே அவங்க தொண்டர்கள். இவர் வந்து தொண்டர்களை பார்த்து நீங்கள் யாரும் குடிக்கக்கூடாது, எம்ஜிஆர் சொன்னார்ல, இவர் வந்து எம்ஜிஆர் மாதிரி அரசியல் பண்ணுறாருன்னு சொல்கிறீங்கல்ல, எம்ஜிஆர் சொன்னார்ல குடிக்காதீங்க நல்லா இருங்கன்னு சொன்னார்ல, இப்போ அவர் அதே மாதிரி இவரும் சொல்லணும்ல, ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு? ஸோ இவர் வந்து தொண்டர்களை பற்றி அக்கறை இல்லாத ஒரு நபரா? அக்கறை இருக்குதுன்னா சொல்லியிருக்கணும்ல, இவர் சொன்னால் அங்கே வேலை ஆகும்ல. இவர் சொன்னால் ரசிகன் கேட்பான் தானே, தொண்டன் கேட்பான் தானே, நிர்வாகி கேட்பாங்க தானே, எப்பா யாரும் குடிக்காதீங்க குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கோங்க சொல்ல முடியுமா? மாட்டார். ஆனால் சீமான் அண்ணா சொல்கிறாருல்ல, நான் ஜெயிச்சு வந்தேன்னா ஒயின் ஷாப்பை மூடுவேன்னு சொல்கிறாருல்ல, சொல்கிறாரு. எல்லாருமே அரசு மருத்துவமனைக்கு வந்து தான் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். ஓகேங்களா? சட்டமன்ற உறுப்பினர்லேருந்து, மாமன்ற உறுப்பினர்லேருந்து, முதலமைச்சர்லேருந்து, அமைச்சர்லேருந்து, பாராளுமன்ற உறுப்பினர்லேருந்து, அரசு அதிகாரிகள்லேருந்து எல்லாருமே அரசு மருத்துவமனைக்கு மட்டும்தான் போகணும்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்கிறாருல்ல, ஏன் இதை விஜய் நான் சொல்ல மாட்டேங்கிறாரு? இல்லை அவர் எழுதி கொடுத்த பேப்பர் இதெல்லாம் எழுதி கொடுக்கலையா? இதெல்லாம் சிந்திக்கணும் இல்லையா? ஒரு சாதாரண சின்ன பையன் கூட இதெல்லாம் கேள்வி கேட்பான். அப்படிங்கும் பொழுது விஜய் அண்ணாவுடைய ரசிகர்கள் ஓட்டு மட்டும் இருந்துச்சு. இப்போ தமிழ்நாடு முழுக்க விஜய் ரசிகர்கள் 1 கோடி பேர் மட்டும்தான் தமிழ்நாடு முழுக்க இருக்கிறாங்கன்னா விஜய் ஜெயிப்பார். அல்லது அந்த 1 கோடி பேர் அந்த 3 மாவட்டத்துக்குள்ளாடி மட்டும் இருந்தாங்கன்னா இவர் ஜெயிப்பார். தமிழ்நாடு முழுக்க செதறி கிடக்குதுங்கய்யா அவங்க ஓட்டு.
உன் ரசிகர்கள்ல உன்னுடைய ரசிகர்கள், உன்னுடைய வாக்காளர்கள்ல 18 வயசுக்குள்ள இருக்கிறவங்க தான் அதிகம். உண்மையிலேயே. எனக்கு தெரிஞ்ச என் நண்பரோட வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா 4 ஓட்டு இருக்குது. விஜய் அவர்களுக்கு. ஓகேங்களா? அவைங்க அப்பா சூரியன், அவங்க அம்மா ரெட்டல. அவங்க வூட்ல பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் 4வது, ஒருத்தன் 6வது, ஒருத்தன் 7வது, ஒருத்தன் 9வது. கேட்டா இவங்கலாம் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. விஜய் அவர்கள் இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா நீங்க 2 எலெக்ஷன் கழிச்சு தான் நீங்க ஓட்டே போட முடியும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில, நீங்க எங்க இருந்து விஜய் அண்ணாவ ஜெயிக்க வைக்க போறீங்க? விஜய் அண்ணாவே எப்படியோ நீங்க என்ன அவருக்கு பண்ண போறீங்கன்னு தான் தெரியல. பாவம் மனுஷன் உங்கள நம்பி படத்தெல்லாம் வேற விட்டுட்டு வந்துட்டாரு. அவருக்கு ஒண்ணும் இல்ல, ஒரு கம்பேக் குடுத்தாருன்னா, ஒரு 50 கோடி ரூவா சம்பளம் சேர்த்து கேட்டா கூட புரொடியூசர் குடுத்துருவாங்க. ஏன்னா, விஜய் அவர்கள பொறுத்தவரைக்கும், தமிழ் சினிமாவ பொறுத்தவரைக்கும் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தங்க முட்டை போடக்கூடிய வாத்துன்ற மாரி தான் அவைங்க பார்ப்பாங்க. இவர வச்சு படம் எடுத்தா நம்மளுக்கு ஒரு 50 கோடி சேர்த்து வரும்டா, 100 கோடி சேர்த்து வரும்டா. இவர வச்சு படம் பண்ணா பேன் இண்டியா மூவியா குடுக்கலாம்டான்னு தான் சொல்லி யோசிப்பாங்க. ஸோ, விஜய் அவர்கள் வந்து பார்த்தோம்னா, மறுபடியும் படம் நடிக்க போனாருன்னா கூட அந்த அண்ணனுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது. அவரு பொழச்சுக்குவாரு.